நஹ்மதுஹு அலா ரசூலில் கரீம் அம்மா பாத். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் சூரத்துல் அன்ஆம் ஓதப்பட்டது. கண்ணியத்துக்கு குறித்தானவர்களே, சூரா அன்ஆமில் அல்லாஹ் தஆலா மாற்றார்களோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சம்பந்தமாக சொல்கிறான். வலா தசுபன் அல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ். மக்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான், மாற்றார்கள் யாரை வணங்குறாங்களோ அந்த தெய்வங்களை திட்டாதீங்க. அப்படி திட்டினீங்கன்னா அவங்க பகரத்துக்கு நம்மளுடைய தெய்வமாகிய, நம்மளுடைய கடவுளாகிய, இறைவனாகிய அல்லாஹுவை திட்டுவாங்க. அதனால் மாற்றார்களுடைய கடவுளை திட்டிடாதீங்க. அது உண்மை பொய்ங்கிறத தாண்டி திட்டுறது கூடாது அப்படிங்கிற அந்த சட்டத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்து குறித்தானவர்களே, ரெண்டு விஷயத்தை நம்ம விளங்கணும். முதல்ல, மாற்றார்களோட நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல், இது முதல் கடமை. அதே நேரத்தில் அவங்கள இஸ்லாத்தின் பால் அழைப்பு கொடுக்கிறது, இதுவும் கடமை. நல்ல முறையில் நடந்து கொள்வது, அதில் மாற்று கருத்தே இல்லை. முடிந்த அளவுக்கு இஸ்லாத்தின் பக்கமாக அழைப்புங்கிறத தாண்டி ஈர்ப்பை ஏற்படுத்துறது நம்ம மேல் கடமை. கண்ணியத்து குறித்தானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒரு சேர செஞ்சுருக்கிறாங்க. மாற்றார்களோட நல்லா நடந்து கொள்வது, அப்புறமா ஈர்ப்பை ஏற்படுத்துறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு யஹூதி சிறுவன் ஒருத்தர் இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி வருவார். நபி அவங்களுக்கு தேவையான எல்லா பணிவிடையும் செய்வார். நபி அவங்கள்ட்ட ரொம்ப நெருக்கமான சிறுவர் அவர். அவளுக்கு யஹூதிகள்கிட்ட நெருக்கமாக பழகியிருக்காங்க. இது முதல்ல நம்ம விளங்க வேண்டியது. இன்றைக்கி யஹூதி அப்படின்னாலே, ஐயோ இந்த பலஸ்தீனில், இந்த இஸ்ரேலில் போர், இதெல்லாம் யஹூதிகள் தானே அப்படின்னு யஹூதிகள்னாலே கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சிந்தனை இருக்குது. யஹூதிகள் எல்லாரும் கெட்டவங்க கிடையாது. அதில் ஒரு சின்ன சாரா, 100% மக்கள் மட்டும்தான் தவறான சூழ்ச்சிகள் செய்கிறது, இஸ்லாத்துக்கு எதிரான விஷயங்களை செய்கிறது. மீதி 99% யஹூதிகள் சாதாரணமானவர்கள், நடுநிலையாளர்கள். அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதி சிறுவனை வீட்டுக்குள்ளே வர வச்சு நல்லா பழகி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அழகிய கொடுக்கல் வாங்கலும் யஹூதிகளோட செஞ்சுருக்கிறாங்க. பழக்க வழக்கம் இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்லாம் செய்ய முடியாது. ஒருத்தனை கெட்டவன் என்னோட எதிரின்னு நினச்சிக்கிட்டு அவன்கிட்ட போய் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும்போது அவங்களுடைய கவச உடை ஒரு யஹூதிகிட்ட அடமானமாக இருந்துச்சு. அதை கொடுத்துட்டு கொஞ்சம் காசு வாங்கியிருந்தாங்க. திரும்பி இந்த காசை கொடுத்துட்டு அதை வாங்கிக்கிடுவாங்க. நபி அவங்க வஃபாத் ஆகும்போது அந்த நிலை இருந்துச்சு. அது கண்ணியத்துலாம் அவ்வளவு யஹூதிகளோட நெருக்கமாக பழகிருக்கிறாங்க. நம்மளும் அவ்வளவு நெருக்கமாக பழகும். அதே நேரத்தில் இதை எப்படி அழைப்பியெல்லாம் மாற்றுறாங்க. அந்த யஹூதி சிறுவன் வருவார், நல்ல ஒரு பழக்க வழக்கமாக இருந்தார். திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் நோய்வாய்ப்பட்டுட்டார். நோய்வாய்ப்பட்டுட்டு வீட்டில் படுத்திருக்கிறாரு. நாட்கள் போக போக அது சக்கராத்தாக ஆகுது, மௌத்தை நெருங்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சில சஹாபாக்கள் அழைச்சிட்டு போகிறாங்க. போய் பார்த்தா அந்த யஹூதி சிறுவன் சக்கராத்துடைய நிலையில் இருக்கிறார். இப்போ கடைசி தருணம், டக்குன்னு அந்த இடத்துல அழைப்பியலை செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரே இறைவனாகி அல்லாஹ்வை ஏற்றுக்க அப்படின்னு சொல்லி அந்த சிறுவன்கிட்ட சொல்கிறாங்க. பக்கத்தில் அவங்க அத்தா நிற்கிறாரு. அத்தா யஹூதிக்கு அவங்க அத்தாவை அந்த பையன் படுத்த மேனியமாக அந்த சக்கராத்தில் அத்தா முகத்தை பார்க்குறான். அத்தா முகத்தை பார்த்தா அத்தா சொன்னார், அத்தியா அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிற இந்த பேச்சை நீ கேளுப்பா, அது உண்மை தான், நீ ஏற்றுக்கன். உடனே அவர் இதை ஏற்றுக்கிட்டாரு. அந்த சிறுவன் ஏற்றுக்கிட்டாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. அந்த சிறுவன் வஃபாத்தாக ஆகிறார். ஆக ஒரு நெருங்கிய பழக்கம், அழகிய ஒரு நட்புறவு, அதை அப்படியே அழைப்பியலாக மாற்றினது. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட நிர்பந்தப்படுத்துறது கிடையாது. நாம் விளங்கணும், முஸ்லீம்கள் இவ்வளவு இஸ்லாம் பரவி இருக்குன்னா யாரையும் போய் வாளால் பரப்பலை, யாரையும் போய் நிர்பந்தப்படுத்தலை. எவ்வளோ ஜெனியூனான அழைப்பு நடந்திருக்கு. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவாக இருக்காங்க. மதீனா முனவ்வராவில் போய்கொண்டு இருக்காங்க. ஒரு நசரானி வயசான பெண்மணியை பார்க்குறாங்க. கிறிஸ்தவ வயசான பெண், ஒரு பாட்டி, ஒரு அஜூஸ், ரொம்ப கிளவி. அந்த பெண்மணியை பார்த்துட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைப்பு கொடுக்குறாங்க. ஏமா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கம்மா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையான தூதர், அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்பியிருக்காங்க, அடுத்துள்ள தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ ஏற்றுக்கம்மா அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, எனக்கு வயசாயிருச்சு, வல் மௌத்து லீ கரீபுன், மௌத்து எனக்கு நெருக்கமாயிருச்சு, இனிமேல் போட்டு என்னத்தை ஏற்றுக்கிட்டு, இவ்வளோ நாளாக ஒரு இதை வளர்ந்துட்டேன், நான் இப்போ மௌத்தாக போகிறேன், நீங்கள் சொல்கிறீங்க என்னத்தை போட்டு ஏற்றுக்கிட்டு இது என்ன ஆக போகுது, எனக்கு மௌத்து நெருங்கி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. உடனே உமரலையும் லா இக்ராஹ ஃபித் தீன், தீனில் நுழையிறதுல எந்த நிர்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி விலகி போயிட்டாங்க. அவ்வளோதான். இவங்க ஹலீஃபா அழைப்பு சொன்னோன்னே மாற்று கருத்து, அதோட டக்குன்னு அந்த இடத்துல விலகிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்கள தூண்டி விடுதல்னா
ஒரு இஸ்லாத்தின் பக்கமாக ஈர்ப்பை, இது உண்மையை தேடக்கூடிய அந்த சிந்தனையை உண்டாக்குறது, அதுவும் செஞ்சாங்க. இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி ஒரு சஹாபி. இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, மாற்றாராக இருக்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நல்லா பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரே ஒரு வார்த்தையை வச்சு அவங்கள ஹிதாயத்தின் பக்கமாக தூண்டி விடுறாங்க. விசுவாசம் கேட்டாங்க, ஏன்பா கம் இலாஹன் தாபுது, நீங்கள் எத்தனை கடவுளை வணங்குறீங்க அப்படின்னு கேள்வி. மாற்றார்கள்ட்ட போய் இந்த கேள்வியை கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. இந்தியாவில் பெரும்பான்மையாக யார் வாழ்கிறாங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு நீங்கள் எத்தனை கடவுளை வணங்குறீங்கன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. அவங்க ஒரு 15 சொல்லுவாங்க, ஆனால் அதில் 100 இருக்கும், 1000 இருக்குது, எத்தனையோ இருக்குது. இது ஒரு யோசனையை கொடுக்குது. ஏன்பா நான் கடவுள்னு ஒன்று நம்பியிருக்கேன், அது முதல்ல எத்தனைன்னு தெரியணும்ல. நான் எவ்வளோ வேணால் நம்பிட்டு போகிறேன், எவ்வளோ பேர் வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் எத்தனைன்னு தெரிஞ்சால் தானே அது சரியான ஒரு நம்பிக்கையாக இருக்கும். இந்த இம்ரான் இப்னு ஹுசைனுங்கிறவர் யோசிக்கிறாரு, எத்தனைனே தெரியாமல் எப்படி இது சரியானதாக இருக்கும், நான் வணங்குற இந்த மார்க்கம் இந்த மதம் சரியில்லை அப்படிங்கிறத விளங்குறாரு. பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். ஆக கண்ணியத்துக்கு கொடுத்தவங்களே நம்மள்கிட்ட அழகிய நடைமுறையும் நம்ம கொடுக்கணும், அதே நேரத்தில் தாவத்தும் கொடுக்கணும். கண்ணியத்துக்கு கொடுத்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் மாற்றார்கள்ட்ட பழகும்பொழுது முஸ்லீம்கள்கிட்ட பழகிறதோட ரொம்ப அன்பாக, பரிவாக, ரொம்ப எச்சரிக்கையோடு பழகணும். காரணம் என்ன அப்படின்னா, முஸ்லீம்கிட்ட நம்ம பழக்க வழக்கம் செய்யும்போது ஏதாவது ஒரு தப்பாக நம்ம நடந்துட்டோம், தப்பாக பேசிடலாம், தப்பாக நடந்துடலாம், அல்லது நம்ம சரியாக செய்யலாம், அவங்க மாற்று விதமாக புரிஞ்சு கொள்வாங்க. இதுவும் நடக்கும். இதெல்லாம் இயல்பு, இதெல்லாம் நடக்கணும், நடக்கட்டும், இது பிரச்சனை இல்லை. இது நடந்துச்சுன்னா இங்கே என்ன இது வரும்னா, இவர் மேலே மட்டும்தான் அந்த குறை இருக்கும். இப்போ நான் தவறாக நடந்தேன்னா என் பேர் சொல்லி அந்த குறையை பார்ப்பாங்க. இது முஸ்லீம்களோடு நடக்கும்போது. இதே நான் ஒரு மாற்றார்கிட்ட கொடுக்கல் வாங்கல ஏமாற்றம் பண்ணாலோ, மாற்றார்கிட்ட குணம் ரீதியான குறைவு செஞ்சாலோ அது எனக்கு மட்டும் கெட்ட பேராகாது, மொத்த மார்க்கத்தையும் கெட்ட பேராக பார்க்கும். இந்த பாய்மார்களே இப்படி தான், இந்த பாய்மார்கள் இப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு மட்டும் அந்த கெட்ட பேர் இல்லை, நான் தப்பாக நடந்தது என்ன ஆக்கிறோம், மொத்த இஸ்லாத்தின் பக்கமே கெட்ட பேரை உண்டாக்கிறோம். அதனால் மாற்றார்கள்ட்ட பழகும்போது ரொம்ப அன்போடு பழகிறது, ரொம்ப எச்சரிக்கையாக பழகிறது. அது கெட்ட பேரை யாருக்கு மட்டும் கொடுக்காது, நமக்கு மட்டும் கொடுக்காது, மாறாக நம்ம மார்க்கத்தை அது என்ன செய்யும், பாதிக்கும். அல்லாஹ் தஆலா விளங்கி அமல் செய்து பார்க்குறீங்க.